முடிவு காலம். அவன் நினைச்சிருக்கிறான் முடிவு காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். பவுல்லாம் இறந்து எவ்வளவு வருஷங்கள், ஆனா இன்னும் என்ன வரல, இந்த உலகத்துக்கு முடிவு வரல. ஆனா எல்லாமே நம்ம யோசிப்போம், என்ன இன்னும் ஆண்டவருடைய வருகை வரல, ஆண்டவர் வரன்னு சொன்னாரு, ஏன் தாமதிக்கிறாரு? நமக்கு சூழ்நிலைகள் மாறும்போது சில காரியங்களை வைத்து ஏன் இன்னும் ஆண்டவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளாம் சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்துவிடக் கூடாது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு, உலகத்துக்கு அனுப்பினார். அவர் அனுப்பினது நோக்கமே இதுதான். ஒருத்தரும் என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. அதுதான் பிதாவினுடைய நோக்கமும். ஆனால் இங்கே பவுல் எழுதுறா என்ன, அன்றைக்கு எழுதுனதான பவுல் இன்றைக்கு அதை நாம் என்ன பண்றோம், ஞாபகப்படுத்துகிறார் ஆவியானவர். என்ன, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அந்த எச்சரிப்பு இல்லாம அல்லது மற்ற காரியங்கள் இல்லாமல் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன, 1ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், சொல்ல நீங்கெல்லாம் என்ன அறிந்து கொள்ளணும்னு அவர் சொன்ன என்ன, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். இப்ப நாமளும் எங்க இருக்கிறோம், நாம மேகத்துக்கு கீழாதான் இருக்கிறோம். ஆனா அடுத்தது பாருங்க என்ன, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக அவங்க நடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாரும் எப்படி இருந்தாங்க, மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா நடந்தாங்க. அடுத்தது பாருங்க, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும், என்னவா அழகா சொல்லுது, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்க, நம்மை காட்டிலும் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, 2 காரியம் சொல்லி, நம்ம ஜலத்தினாலே என்ன பண்ணப்படுகிறோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம். ஆனா அங்கே பார்க்கிறோம் என்ன, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசைக்குள்ளாக அவர்கள் அத்தனை பேரும் ஒருத்தவங்களும் கிடையாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எகிப்திலிருந்து புறப்பட்டதான அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, அவர்களோடு கூட எகிப்தில் இருந்ததான மற்ற ஜனங்களும் அநேக ஆயிரம் ஜனங்களும் அவர்களோடு கூட நடந்து வந்தவங்களும் ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இதனுடைய காரியம் என்ன, அடுத்து எல்லாரும் பாருங்க, அங்க வருது பாருங்க, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அடுத்தது பாருங்க, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்ததான ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வழி நடத்துதல் பார்த்தீங்களா? ஞானஸ்தானத்திற்குள்ளாக நடத்தப்பட்டாங்க. மோசே மூலமாக எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஞான போஜனம். ஹல்லேலூயா. அந்த ஞான போஜனம் என்பது என்ன, வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான அந்த மன்னாவை புசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, விசேஷித்த வண்ணமாய் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வந்ததான அந்த தண்ணீரை குடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணீராக எடுத்ததா என்னன்றது வேதாகமத்தில் சொல்லப்படவே இல்லை. என்றைக்கு அந்த தண்ணீரை குறித்து மோசையோடு கூட ஒரு முறுமுறுத்தார்களோ, அன்றைக்கு ஆண்டவர் இறங்கி இந்த உலகத்தில் இருக்கிறதான கிடைக்கிறதான காரியம் கிடையாது. சமாரி ஸ்திரியோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது, நான் கொடுக்கும் தண்ணீர், ஹல்லேலூயா, நீ இந்த தண்ணி தான் நீ எடுக்கிற, ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் என்ன பண்ணிட்டு இருக்கு, உனக்கு தாகமே
எடுக்காது. ஏன்னு சொன்னா அந்த தண்ணீர் உனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காது, ஊறிக்கொண்டே இருந்து உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களை ஏன் உங்கள் மத்தியில் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் இப்படியாக நடத்தப்பட்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஞான போஜனத்தை புசித்தாங்க, ஞான கண்மலையாகி கிறிஸ்துவிடத்தில் வந்ததான தண்ணீரை குடிச்சாங்க. எல்லாமே உன்னதமான காரியம். அப்போ எல்லாமே இப்படி நடந்து கொண்டு வந்ததான வேளையில ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுகிறதா அழகா சொல்றான், அப்படி இருந்தோ மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் அதற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தோம். அழகா சொல்லுது என்ன, அவர்களில் இப்படி ஞானஸ்நானத்திற்குள்ளாக அப்படிப்பட்டதான அந்த போஜனம் தண்ணீர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட எல்லாரும் மேலதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், பிரியமா இருந்திருக்கணும். ஆனா வேதம் சொல்கிறது அப்படி இருந்தோம் அவர்களில் அநேக பேர்களிடத்தில் தேவன் என்ன பண்ணலையா, பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் என்ன பண்ணாங்க, அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியம்? ஆராதனை வேளையிலே சகோதரி சொன்னாங்க, என்ன உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. எதை நாங்க 2 பேரும் பிளான் பண்ணி இந்த செய்தியை கொண்டு வரோம் சொல்லிட்டு நினைச்சு கொள்ளக்கூடாது. இது தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டதான காரியம், மனுஷராலே கிடையாது. ஹல்லேலூயா. அநேக மணி நேரம் ஆண்டவருடைய சமூகம் அதை நினைத்து நினைத்து ஆண்டவர் கொடுக்கிறதான காரியத்தை அதை தியானித்து இங்கே வரும்போது நான் இது சுயமாய் எடுக்கவில்லை என்பதை இந்த ஆராதனையிலே எச்சரிப்பு என்று சொல்லும் போது அதை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சுயமா எடுக்கிறேனா, சுயமா பேசுகிறேனா, எனக்குள்ளே ஒரு காரியம் இருக்குமையானால் ஆண்டவர் அதை வெளிப்படுத்த வேண்டும். வந்த பிறகு என்ன எச்சரிப்பு உண்டாகும்படி இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்பதை இந்த வார்த்தைக்கு முன்பதாகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை நாம ஞானஸ்நானம் எடுத்து இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டு இருக்கலாம். இப்படி அநேக காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்தாலும் கூட கடைசி காலத்தில் இருக்கிறதான நமக்கு எச்சரிப்பு என்ன, அவர் அநேக பேரிடத்தில் என்ன இல்ல, பிரியமாய் இருந்ததில்லை. யாரெல்லாம் பிரியமாய் இல்லையோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் என்ன, அந்த கானான் தேசம் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாரையும் அந்த தேசத்துல கொண்டு போய் வைக்கணும். அந்த தேசத்தினுடைய நன்மைகளை அவர்கள் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். அங்க தீர்க்க ஆயுசோடு கூட இருக்க வேண்டும். இவர்கள் எதிர்பார்த்திராத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் அங்கே இருந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படியாக நடத்த வேண்டும். இவங்க எல்லாம் கேட்டாங்க, முறுமுறுத்தாங்க, உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பவுல் எழுதும் போது சொன்னா என்ன அழகாக அவன் சொல்லுகிறதான காரியம் என்ன, அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அழைப்பு எல்லாருக்கும் உண்மைதான், ஒன்றுதான். ஆனா அழைத்ததான வேலையில எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்கதா, எல்லாரும் தேவனுக்குரியதான காரியத்திலே நடத்தப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக, மோசேயின் மூலமாக தேவன் அவனை கொண்டு நடத்தி கொண்டு வந்ததான ஒரு பெரிய காரியம் தான் இது. ஒரு மனுஷன் மூலமாக கொண்டு வந்து தேவன் நிறைவேற்றுகிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன, அவர்கள் அழிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அவர்கள் மேல ஏன் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போயிற்று. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் என்ன பண்ணக்கூடாதா, பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அவங்க அப்போ புறப்பட்டு வந்தவங்க அழிவுக்குள்ளாக போனவங்க யார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிடையாது. அதற்கு மாறாக வேதம் சொல்லுகிறது என்ன,
அவர்களுக்குள் இச்சை என்கிறதான பொல்லாங்கான காரியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அது தேவனுக்கு விரோதமான காரியம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் புசித்தாங்க, குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எழுதி இருக்கிறபடி அவர்களில் சிலர் என்ன பண்ணாங்களா, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆகாதிருங்க. என்ன அழகா சொல்ற பாருங்க. ஏன் அவர்கள் பிரியமுள்ளவர்களாய் இல்லாதபடி அழிஞ்சு போனாங்க. எதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது? அவர்கள் எப்படியா மாறினாங்க? ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தாங்க, ஞான போஜனத்தை பத்தி எல்லாமே ஞானம். ஹல்லேலூயா. அப்படி இந்த இடத்துல வரும்போது ஞானம் இல்லாதவர்களாய், புத்தி இல்லாதவர்களாய், இச்சைக்கு அடிமையானவர்களானபடியினாலே தேவனாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப எச்சரிப்பு நமக்கு என்ன? பவுல் சொல்ற என்ன, அவர்களை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரராக ஆகக்கூடாது. நாம என்ன பண்ணக்கூடாது, அப்படி ஆகாது இருக்கணும் சொல்லிட்டு அவன் எச்சரிப்பு சொல்றான். புத்தியாகவும் சொல்றான், எச்சரிப்பாகவும் சொல்லுறான். அடுத்தது பாருங்க என்னவா, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல அது போல நாமும் என்ன செய்யக்கூடாதா, வேசித்தனம் பண்ணக்கூடாது. இது இரண்டாவது காரியம். முதல்ல விக்கிரக ஆராதனை, இரண்டாவது வேசித்தனம், மூன்றாவது காரியம் அவர்களில் சிலர். அப்ப முதல்ல அவர்களில் சிலர் அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருந்து நடத்தி கொண்டு வந்தவர்களில் சிலர் என்ன பண்ணல, ஆண்டவர் அவன் மேல பிரியம் வைக்கல. அது மீண்டும் தொடரும் போது அவன் அந்த காரியத்தை சொல்லி அடுத்த காரியத்தை அவன் சொல்ல பாருங்க. மீண்டும் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாதான், பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்தது பாருங்க என்னவா, மறுபடியும் அவர்களில் சிலர் என்ன பண்ணாங்களா, முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல நாம என்ன பண்ணக்கூடாது, நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இதுதான் இன்றைக்கு பவுல் நமக்கு கொடுக்கிறதான எச்சரிப்பும் ஆலோசனையும். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிப்பும் ஆலோசனையும் பவுல் நமக்கு கொடுக்கிறார். அப்ப ஏன் சொன்னா, முன்னே நடந்ததான காரியத்தை அறிந்ததான பவுல் இனி வருகிறதான நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறி அழிவுக்குள்ளே நம்ம போகக்கூடாது என்பதற்கு ஒரு எச்சரிப்பும் ஒரு ஆலோசனை நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே பவுல் எழுதுகிறான் தெசலோனிக்கே சபையிலே. அவன் அந்த சபைக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா, பொல்லாங்காய் தோன்றுகிறதான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், விட்டு விலக வேண்டும். ஏன், நீ தேவனுக்கு பிரியமானவனாய் இந்த உலகத்தில் நீ சாட்சியுள்ளவனாய் வாழணும்னு சொன்னா உனக்கு அது எது தடையா இருக்குதுன்னு பார்த்தா, பொல்லாங்கான எல்லா காரியமும் அது தேவனுக்கு தடையாய் இருக்கிறதான ஒன்று. நீ பிரியமானவனாக உன்னை எல்லாரும் அழைக்கிறார் ஆண்டவர். அங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆனால் வழியிலே என்ன, அவர்களுடைய இச்சை தேவனுக்கு விரோதமான பகையாக மாறும்போது தேவனிடத்தில் அவர்கள் பிரியமற்றவர்களாய் போனபடியினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுதான் உண்மை. அப்ப தெளிவா எழுதுறா என்ன, பொல்லாங்காய் தோன்றுகிறதான காரியங்கள் எது, வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதான காரியங்கள், அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், விட்டு நீ விலக வேண்டும். ஏன், நீ தேவனுக்கு பிரியமானவனாக மாறுபடிக்கு. இந்த ஆலோசனையே நான் தேவனுக்கு பிரியமா மாறணும். ஏன், பிரியமானவன் தான் என்ன பண்ணுவது, உலகத்துல வாழ்வான். அந்த பிரியமானவன் எப்படி இருப்பான், தன் ஆத்துமா வாழ்கிறது போல வாழ்வான். அது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அப்ப பிரியமானவன், பிரியம் இல்லாதவன் என்ன பண்றான், அழிந்து போகிறதை பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் உலகத்திலே நடக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த வயசுல
வரணும். அதுக்கு ஒரு காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 70 இருந்து என்னவா அடுத்த காரியம் என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? பலத்தின் மிகுதியால 80 வருடம். 40 வருஷத்தை தாண்ட முடியல, 50 வருஷத்தை தாண்ட முடியல, 60 தாண்ட முடியல. அநேகர் போயிடுறாங்க. என்ன காரணம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், அதை ஒருவனும் மனதில் வைப்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? படிப்படியாக அந்த ஆயுசு நாட்கள் ஆனது என்ன பண்ணிட்டு இருக்குது? குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப சராசரி எதுன்னு சொன்னா 60 தாண்டது பெரிய கஷ்டமா இருக்குது. அப்ப இருந்தவங்க 175 வயது ஆபிரகாம் இருந்தது. ஹல்லேலூயா. 60 வயசு இப்படிலாம் இருந்தா 900 அப்படிலாம் இருந்தா என்ன ஆயிருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த செல்போன், கம்ப்யூட்டர் இப்படிப்பட்ட வந்ததான நாட்களில உனக்கு இந்த வருஷத்தை கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாமே தேவனுடைய தீர்மானம், திட்டம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப பாக்குறோம் என்ன? முதலாவது என்ன? விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன பண்ணக்கூடாது? ஆகக்கூடாது என்பது முதலாவது நமக்கு கொடுக்கிறதான எச்சரிக்கை. விக்கிரகம் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு சிலையை வச்சுக்கிட்டு நம்ம போய் அது மேல விழுந்து அல்லது அதுக்கு வணங்குகிறது தான் என்ன விக்கிரக ஆராதனை நினைத்துக் கொள்ளக்கூடாது. உனக்குள்ளே இருக்கிறதான பொல்லாங்கான காரியம் உன்னை விட்டு நீங்கவில்லை என்றால் அதுவே ஒரு பெரிய விக்கிரகம். வேற எதுவும் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு சிலை இருக்குது, அதுதான் அது பேர் விக்கிரகமா இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சிலை என்ன பண்ணாது? அங்கே இங்க நவராது. நீ தூக்கி வச்சாதான் அந்த இடத்துல வைக்க முடியும், எங்க இருந்து மாத்த முடியும். இந்த சார் வச்சு மாத்துற மாதிரி. அது போல ஜென்ம சுபாவம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அது இன்னும் அப்படியே உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து அது உன்னை ஆட்கொண்டு நடத்துமே ஆனால் அதுதான் விக்கிரகம். அந்த பாவத்தை விட்டு உன்னால விலைக்கு வர முடியலன்னு சொன்னா அதுதான் விக்கிரகம். அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். பவுல் சொல்லுவான், என்ன நான் நிர்பந்தமான மனுஷன். இந்த பாவ சரீரம் சொன்னா என்ன? அந்த பாவ பிரமாணத்துக்கு நான் என்ன பண்றேன்? ஊழியம் செய்யறேன். அதே போல என் மனதின் பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்யறேன். அப்ப நம்ம யோசிக்கிறேன் என்ன? இங்க விக்கிரகம் என்று சொல்லும் போது நிலையாய் நின்று அதிலே இருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒருவனை பார்த்தா சொல்ல முடியும் அவன் விக்கிரக ஆராதனைக்கார். எது? அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? அது நகர்த்த முடியாத, எடுக்க முடியாததான காரியங்கள் என்ன அப்படிதான் இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு புதிய மனுஷனுடைய காரியம் என்ன? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, அவன் என்ன பண்றவன்? புதிய மனுஷன். ஆனா பழசு அப்படியே இருக்கும். ஆனா என்ன பண்ணி இருக்கிற? அவன் சொல்றபடி நீங்கள் அறிந்து கொள்வதை அவன் வெளிப்படுத்துகிறான். அழகா சொல்றான். என்ன நீ அறிந்து கொள்ளணும், என்ன நீ தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து அறிந்து இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அதை என்ன பண்ணணும்? நம்ம விலகும்படிதான் இன்றைக்கு அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாமானவையில் எப்படி வந்தது? இச்சையினாலே வந்தது. வேதம் சொல்கிறது இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி, அல்லேலூயா, தப்பித்து கொள்ளணும். ஆண்டவர் போக்கை அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா இவங்க அப்படி கிடையாது. புறப்பட்டு வந்ததான வேலையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் 1, 2, 3, 4 அல்லேலூயா 4 காரியங்களை பவுல் எடுத்து சொல்றான். நாம அப்படி செய்யக்கூடாது, நாம அப்படி இருக்கக்கூடாது, நாம அப்படிப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. ஏன் நாம எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்ன்றதுக்கு இந்த ஆலோசனையும் இந்த புத்திமதியும் இந்த எச்சரிப்போம். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அப்ப இரண்டாவது காரியம் பார்க்கிறோம் என்ன? அவர்களில் சிலர் விக்கிரகத்தை செஞ்சாங்க உண்மைதான். யாத்திராகம புத்தகத்தில் பார்க்கிறோம் என்ன? ஆண்டவர் சொன்னார் என்ன? என் ஜனங்கள் சொன்னார். ஆனால் பொல்லாப்பு வந்த பிறகு ஆண்டவர் டக்குன்னு மாறிட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. அங்கிருந்து புறப்படும் போது என் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன பண்ணணும்? என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடும் சொன்னவர். இவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மாறி போனதான வேலையிலே, பொல்லாங்கான காரியத்தை யோசித்து செய்கிறதான வேலையில ஆண்டவர் சொல்றாரு என்ன?
ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால என் ஜனம் சொன்னவர் ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், நீ சீக்கிரமா என்ன பண்ணு, கீழே போ, சீக்கிரமா நீ போ. அவங்க எல்லாம் என்ன பண்ண, தங்களை கடுத்து கொண்டாங்க. அவங்க யாரு? இப்ப என் ஜனம் கிடையாது, உன்னுடைய ஜனம். ஹல்லேலூயா. நீங்களா நானா இருந்தா என்ன கேட்கணும், என்ன ஆண்டவரே, நீ தானே உங்களுடைய ஜனம் கொண்டு வந்து என்ன மலையில கொண்டு வந்து இத்தனை 40 நாள் வச்சுட்டு இப்போ வந்து அவன் தப்பு செய்யும் போது என் ஜனம் சொல்லிட்டு என்னை எப்படி சொல்லிட்டு நான் கட்டாயம் நான் கேட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனா என்ன, மோசேக்குள்ளாகதான் உங்களை வழிநடத்தப்பட்டவங்க, வேற யார் மூலமாக கிடையாது. மோசே தீர்க்கதரிசி மூலமாக நடத்தப்பட்டவங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்ததான காரியம் என்ன, விக்கிரக ஆராதனைக்காரராக மாறுவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே இருந்ததான இச்சை. ஹல்லேலூயா. பொல்லாத காரியங்கள், பொல்லாங்கான எண்ணம், பொல்லாங்கான சிந்தனை அவர்களுக்குள் இருந்ததான காரியம் அதுதானே தவிர ஆண்டவர் மேல இருக்கிறதான நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்திருந்தா அவன் உடனே நம்ம யோசனை பண்ணி இருப்பான். நம்ம புறப்பட பண்ணும் போது எகிப்திலே செய்ததான அற்புதங்களை அடையாளங்களை செய்ததான தேவன் நம்மை நடத்துவாருங்கிறதான ஒரு காரியம் இருந்திருக்கும். மோசே உயிரோடு தான் வருவான் அவன் யோசனை பண்ணி இருப்பான். அப்போ அவங்க இடத்துல என்ன இல்லாமல் போனது, அவளுக்குள்ள இச்சை வந்தது. அந்த இச்சை பல காரணங்கள் மூலமாக அது வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம் என்ன, 8ஆம் வசனத்திலே, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. அது போல நாம என்ன பண்ணக்கூடாது, விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் எல்லாமே வந்தாங்க, சீத்திமிலே வந்து தங்குறதான வேலையில. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா வேதாகமம் சொல்லுகிறது அழகாக. ஹல்லேலூயா. என்னாகும் புத்தகத்திலே வாசிக்கும் போது பார்க்கிறோம், 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 25:1 3 வரையும் வாசிக்கும் போது பார்க்கிறோம் அவங்க என்ன செய்தார்கள் என்பதை அங்கே வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. இவங்க எல்லாம் ஒரு கூட்டமா வந்து கூடி இருக்கிறாங்க. எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள், எல்லாமே 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆண்டவர் வெறுக்கிறதான அந்த மோவாபியர். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, பிசாசு அப்படிதான் தந்திரமா இறங்குவான். ஏன்? எல்லாரும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தப்பட்டவங்க எல்லாரையும் குற்றம் சொல்றது இல்லை. ஆனா அவர்களுக்குள் யாருக்கெல்லாம் இச்சை இருந்ததோ அவங்க எல்லாரையும் பிசாசு திசை திருப்புகிறத பார்க்கிறோம். அதுதான் உண்மை. சீத்திமிலே வந்து தங்கும்போது என்ன வாசிக்க டக்குன்னு அந்த வாசனம், இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள், எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். மோவாபிய ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் பண்ணனாங்க. அடுத்தது அவர்கள் தங்கள் தேவனுக்கு இட்ட பலிகளை பாருங்க. இரண்டாவது ஒன்று வேசித்தனம், இரண்டாவது என்னவா, அவர்கள் மோவாபியருடைய தேவர்களுக்கு இட்ட பலியை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களையும் மணிந்து கொண்டார்கள். போதும் போதும் செஞ்சது பாத்தீங்களா? என்னவா இங்க பாக்குறோம், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி என்ன செய்தாங்க? அடுத்தது அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு பலியிட்டதான அந்த விருந்துக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த மன்னாவே சாப்பிட்டு இந்த காடையை சாப்பிட்டு வரணும்? ஹல்லேலூயா. மோவாபிய ஸ்திரீகள், அழகான பெண்கள். ஹல்லேலூயா. இவன் காட்டு வழியா என்ன பண்ணான், மலை வழியா வேர்த்து விறுவிறுத்து வந்தான்னு சொல்லவே முடியாது. வேர்வையே கிடையாது அவனுக்கு. ஹல்லேலூயா. குளிர் கிடையாது, போர்வை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வெயில நம்ம நடந்து கொஞ்ச தூரம் போன உடனே நேரில் நிற்கும் போது பாத்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து போய் இருக்கும். ஏன்? இதெல்லாம் நம்முடைய போட்டிருக்கிற துணிக்கு கேடு வர வைக்கும். ஆனா அவங்க போட்டிருந்த துணி என்ன பண்ணலையா? ஹல்லேலூயா. பழசா போகல, செருப்பு என்ன பண்ணல, வார அருந்துக்கல, 1 மாசம் கூட வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பாட்டான்றோம், நல்ல கம்பெனி. ஆனா 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தா, செருப்பு மாத்தல, துணி மாத்தல, குளிக்கல, தண்ணி மட்டும் குடிச்சான் ஒரே ஒரு முறை.
குளிச்சாங்களா என்னன்னு தெரியாது. ஹalleluya. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு ஏற்றதான ஒரு சூழ்நிலையை பகலிலும் சரி இரவிலும் சரி ஏற்படுத்தி அவர்களை கொண்டு வந்தார். ஹalleluya. அவருக்கு மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனா இச்சை இருக்கிறவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? மோவாபிய ஸ்திரீகளை பார்க்க ஆரம்பிச்சான். கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, ஹalleluya, திரளான ஜனங்கள் வாங்க வாங்க, விருந்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற வாங்க வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கிற வாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இச்சை. அவர்களை போல நாம இச்சிக்க கூடாது என்பதற்காக இங்கே பவுல் நமக்கு கொடுக்கிறதான எச்சரிப்பு. உங்களுக்கு கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க இவனுங்க? ஹalleluya. நான் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு இந்த பந்தியில போய் ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவது தவறான ஒரு காரியத்தை வேசித்தனத்தை செய்தார்கள். இரண்டாவது என்ன பண்ணாங்க? எதை தேவன் அருவருக்கிறாரோ எல்லாமே தான் அருவருக்கிறதான காரியம், கொல்லாங்கான காரியம் இது. அது போய் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. அதோட வந்துட்டு இருக்க கூடாதா? உடனே என்ன பண்ணானுங்க? ஹalleluya. அங்கே அந்த தேவர்களை, அந்த விக்கிரகங்களை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஹalleluya. அப்ப ஆண்டவர் கோபம் வருமா வராது? என்ன பண்ணாங்க? ஆனா வேதம் சொல்லுகிறது 24,000 பேர் மடிந்து போனார்கள் ஒரே வாதையினால். ஹalleluya. 24,000. ஆனா இங்க பவுல் எழுதும்போது 23,000 சொல்றான். அடுத்தது பார்க்கிறவன் என்ன? சில கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்ப கிறிஸ்துவை எந்த இடத்துல பரீட்சை பார்த்தாங்க? ஹalleluya. இங்க வேதம் சொல்லுகிறது அதே என்னாகும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறவன் அவர்களுக்கு ஆண்டவர் தேவன் கொடுத்ததான அந்த மன்னாவை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹalleluya. இவன் சொன்னவன் யாரு? தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். பேசினவர்கள் யாரு? தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். இப்படி வேசித்தனம் பண்ணவங்க யாரு? பாகால் அந்த வேசித்தனம் பண்ணிட்டு அந்த விக்கிரகங்களை வணங்கினவங்க யாரு? தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் அவங்க. அதான் அழகாக அங்கே சொல்லுது. அதை வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசி, ஆண்டவர் பாருங்க பாருங்க, ஜனங்கள் என்னவா நடத்தி கொண்டு வந்ததான மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி, அவன் சொல்ல என்ன? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வனம் பண்ணுகிறது என்ன? இங்கே அப்பமும் இல்லை. அவன் சொல்ல என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு பாரு, புத்தி எப்படி இருக்கு பாருங்க. அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை, பாரு என்னவா? அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். யாருக்குள்ளே? ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். போதும். பாருங்க என்னவா? ஆண்டவருடைய காரியம். யாருக்குமே கிடைக்காததான ஒரு சாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹalleluya. அந்த மன்னாவை அவர்கள் சொன்னதான காரியம் என்ன? அந்த மன்னாவை பார்த்து என்ன சொன்னாங்க? அது தேவனாலே பிரத்யேகமாக தம்முடைய ஜனங்களை போஷித்து நடத்தினவங்க. அந்த எகிப்தில் இருந்ததான அந்த காரியம் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அந்த இருதயத்தில் இருந்தபடியினாலதான் அப்பத்தை கேட்டான். இந்த அப்பம் எப்படி பண்ணது? ஹalleluya. இந்த அப்பத்தை சாப்பிடுறவனுக்கு தண்ணி தாகம் எடுக்காது. ஹalleluya. ஆனா இவனுக்கு தேவையானது என்ன? எகிப்திலே சாப்பிட்டதான அந்த அப்பமோ அங்கே குடித்ததான தண்ணீர். இவன் யாரு? இச்சை உள்ள ஒரு குரூப் இவங்கெல்லாம். ஹalleluya. இச்சிக்கிறதான அந்த ஜனங்கள். மத்தவங்க எல்லாரும் பேசினாங்களா? கிடையவே கிடையாது. அப்ப இந்த 24,000 பேர் என்ன பண்றாங்க? என்ன சொன்னாங்க? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான
விலையேற பெற்றதான அந்த மன்னாவை என்ன சொன்னாங்க? ஹல்லேலூயா, அற்பமான உணவுன்னு சொன்னாங்க. இது யார் இந்த வாயால சொல்ல முடியும்னு சொன்னா, பொல்லாங்கினாலே நடத்தப்படுகிற இச்சையினாலே இருக்கிற ஒரு மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? நன்றி அறிதல் இல்லாம அதை உணராமல் பேச முடியும். ஹல்லேலூயா. ஆனா வரும்போது எப்படி வந்தா? இயேசுவுடைய ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. பஸ்காவை அங்கே கொண்டாடிட்டு தான் அங்க வந்தாங்க. அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே என்ன பூசப்பட்டதான அந்த வீட்டிற்குள்ளே இருந்து தான் சுத்திகரிக்கப்பட்டவங்களா வந்தாங்க. ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தாங்க, ஞானபானத்தை குடிச்சாங்க, ஞான போஜனத்தை சாப்பிட்டாங்க, தேவனுக்கு பிரியமானவங்களா அங்க இருந்து வந்தாங்க. ஆனா அதோட அவங்களுடைய இச்சையை விட்டு விடல. இச்சித்ததான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே மடிந்து போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது என்ன? நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாறக்கூடாது என்பதற்காக அவன் சொன்ன, உலகத்தின் முடிவு காலத்திலே நாம இருக்கிறோம். அந்த முடிவு காலத்தில் இருக்கிற நாம் அவன் மூலமாக கொடுக்கிற எச்சரிப்பை கேட்டுட்டு போறதுக்காக அல்ல, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் விடுவித்துக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பதாக எச்சரிப்பு உண்டாகும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, என்ன அவர்களுடைய காரியத்தை பார்க்கிறதான அதே சூழ்நிலையில இந்த அப்பத்தை அற்பமான உணவுன்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? மனதிற்கு வெறுப்பா இருக்கிறது. அற்பம், வெறுப்பு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் கோபம் பாருங்க. இவங்க வேலைங்க பட்டயத்தெல்லாம் வெட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கு என்ன கட்டளையிட்டு அனுப்பி இருப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புறார் ஆண்டவர். எவெல்லாம் இச்சை உள்ளவனா இருக்கிறானோ, அற்பமான உணவு வெறுப்பா இருக்குதுன்னு சொன்னானோ, இனி அவன் இந்த உணவை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. இனி அந்த உணவை சாப்பிடக்கூடாது. இனி என்ன பண்ணக்கூடாது? ஹல்லேலூயா. இந்த பிரியமான ஜனங்களோடு கூட அவன் இருக்கக்கூடாது. அதை கெடுத்து விடுவோம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஈயானது செத்து போன தலை, அதாவது தைலக்காரனுடைய குப்பியை நாரடிக்குமோ அத மாதிரி இவன் இருந்தான்னா மற்றவங்களுக்கு ஆபத்துன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கு கட்டளையிடுறார். எவனுக்கு இச்சை இருக்குன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். என் புலி சீக்கிரத்தை அனுப்ப கூடாதா? ஹல்லேலூயா. தந்தர் பொழுது எது? பாம்பு. ஹல்லேலூயா. இது இந்த பாம்பு வித்தியாசமான ஒரு பாம்பு, கொல்லிவாய் சர்ப்பமாய். அதான் வினா உள்ளது. ஹல்லேலூயா. நல்ல புத்தி உள்ளது. இச்சிக்கிறவன் எவன் சொல்லிட்டு அறிந்து பார்த்து அவனை தான் கடிக்குமே தவிர அவன் பக்கத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா அவனு கடிக்காது. ஹல்லேலூயா. அவனு கடிக்காது. அவன் மேல ஏறி போகும், ஆனா அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். அதுக்கு பக்கத்துல ஆண்டவரை ஹல்லேலூயா இப்படி வேதனையான காரியத்தை சொன்னவன பட்டுன்னு போய் கடிக்கும். ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேர் மடிந்து போகிறாங்க. பாம்பு கூட வேற ஆண்டோட வார்த்தைக்கு தான் கீழ்படியும். ஹல்லேலூயா. வேற யாராவது கடிச்சிருச்சா? ஆண்டவரே நான் சொல்லவே இல்லையே, நான் இப்படி நான் பேசவே இல்லையே, என்ன கடிச்சிட்டு யாராவது ரிப்போர்ட் பண்ணானா? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இச்சை உள்ளவர்களாய் இந்த தேவனால அழைக்கப்பட்ட ஜனங்களோடு கூட வந்தார்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானத்திற்குள்ளாக நடத்தப்பட்டார்களோ, அவர்கள் இச்சை உள்ளவர்களாய் மாறுகிறதான வேலையில அதை ஒரு போதும் தேவன் அனுமதிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா அவன் நரகத்துக்கு போயிடுவானா? இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு வராத போயிடுவானா? வருமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தர் நீதிமான இல்லவா? ஆனா என்ன, இந்த உலகத்தில் இருந்ததான ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். அவருடைய நாட்கள் குறைஞ்சு போயிடுச்சு. ஆயுசு நாட்களை இழந்து போயிட்டான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் வைத்திருந்ததான அதை இழந்து போயிடும். அதுதான் மனுஷனுடைய காரியம். ஆனா இங்கே பார்க்கிறோம், அடுத்தது என்னன்னு பார்த்தா, அடுத்தது அவர்களில் சிலர் ஹல்லேலூயா, அவர்களில் சிலர் முறுமுறுத்து
சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த முறுமுறுப்பு என்று சொல்லுகிறதான அதே காரியத்தில் பாருங்க, என்ன தண்ணீர் இல்ல, எங்களுக்கு தண்ணியே கிடைக்கல, நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோமே சொல்லிட்டு மோசே இடத்துல வந்து முறுமுறுக்கிறதான வேலையில யாத்திரான் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறார் மோசேயோடு கூட. ஹல்லேலூயா. கண்மலையினுடைய தண்ணீரை அவங்க குடிச்சாங்க. ஆனா தண்ணீர் என்று இங்க இருக்குது, ஆனா அது தண்ணீர் என்று அங்க எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. அங்க என்ன எழுதுறான் பவுல்? அத தண்ணி கிடையாது, அது ஞான வானம். ஹல்லேலூயா. ஞான கண்மலையிலிருந்து வர்றது தண்ணி இல்லை. அதே ஞான கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்ததான எண்ணெய் ஆறாக ஓடினதுன்னு சொன்னா, அந்த எண்ணெய் ஆறாக ஓடினது என்ன? எண்ணெய் வந்து அபிஷேகத்துக்குரியதான காரியம். ஆண்டவரிடத்தில் இருந்து யோபுக்கு என்ன வந்ததா? ஹல்லேலூயா. அபிஷேகம். அவன் தலையின் மேல அபிஷேகம் இருந்தது. தேவனுடைய அதிசய செயல் இருந்தது. அவன் வீட்டின் மேலே, கூடாரத்தின் மேலே தேவனுடைய அதிசயம் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்? தேவனுக்கு முன்பதாக பிரியமானவனாக நீதிமானாக இருக்கிறவனுக்கு தேவனாலே கொடுக்கப்படுகிறதான காரியங்கள் தான் இது. அதனால்தான் அவன் சொல்றான், உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன நாம என்ன செய்யணும்? நான் நிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுறவன் நீ விழுந்து போகாதபடி நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த வசனங்களிலே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறதான வேலை. ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல, ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தப்பட்டதில் எந்த விதமான பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. கடைசியா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து புறப்பட்டு வந்ததான புருஷர்கள் வந்து 6 லட்சம் பேர். ஆனா அந்த 6 லட்சம் பேர்ல 2 பேர் வந்து என்ன பண்றாங்க? கானான் தேசத்துக்குள்ள போகிறதை பார்க்கிறோம். 6 லட்சம் எங்க இருக்குது? அவன் மனைவி பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டாரு. என்ன? அப்போ அங்கே இருந்து புறப்பட்டதான இந்த 6 லட்சம் புருஷர்களில் 2 பேர் தவிர மற்ற எல்லாம் எப்படிப்பட்டவங்களா வந்தாங்க? ஹல்லேலூயா. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் கூட அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? எகிப்து இருந்தது, இச்சை இருந்தது. ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணோம்? திரும்பி போயிடலாம். ஹல்லேலூயா. மோசேக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம வழி நடத்தக்கூடிய தெய்வத்தை உருவாக்கணும். அப்ப இவங்க எல்லாமே நம்ம புத்தி இல்லாதவனுங்க, அதிசயத்தை அற்புதத்தையும் பார்த்தவனுங்க. மோசே தான் செய்தான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ண. அதனாலதான் மோசே அவன் என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசேய ஆண்டவர் என்ன பண்ணார்? மரணத்துக்குள்ளாக்குறதா தான். அவனை விட்டுட்டு கொண்டு போய் எங்க அந்த கானான் தேசம் வரை இவங்களை கொண்டு போய் இருந்தா அவனை தான் கடவுளா வச்சு ஒரு சிலையா செஞ்சு என்ன பண்ணி இருப்பாங்க? ஹல்லேலூயா. ஏய், இந்த உலகத்தில் இவர் தான் தெய்வம், மோசே தான் தெய்வம். இவனுக்கு சொல்லிடுவானுங்களுக்கு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எவனுக்குமே தெரியாது இவன் கதையை ஆண்டவர் படிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கும் தெரியாது. ஏன் இதெல்லாம் சொல்றதனுடைய நோக்கம் என்ன? மோசே நடத்தி கொண்டு வந்தவன் தான். ஆனா ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரணம் இருக்க வேண்டும். கண்மலையை பார்த்து பேசு. இல்ல அவன் என்ன பண்ணா? ஆண்டவருடைய வார்த்தையை மீறினான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இருந்தது? பொல்லாங்கான காரியம் அந்த நேரத்துல வந்துருச்சு. பாருங்க, என்ன எல்லாருக்குள்ள வந்ததான காரியம் அவனுக்குள்ள என்ன பண்ணது? வந்தது. ஆனா வேறே ஆவி உள்ளவர்களா இருந்ததான 2 பேருக்குள்ள எதுவுமே வரல. பாருங்க. ஹல்லேலூயா. ஆசாரியனாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான அவனே அவனுடைய கரத்தின் மூலமாக விக்கிரகத்தை செய்தான். இப்படியாக நடத்தி கொண்டு வந்ததான மோசே ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? இவர்கள் முறுமுறுத்தபடி ஜனங்களை பார்த்து முறுமுறுத்து என்ன பண்ணா? அந்த கோபத்தினாலே கண்மலை அடித்தான். ஹல்லேலூயா. அப்ப எவன் தேவனுடைய கட்டளையை தேவனுடைய வார்த்தையை மீறுகிறான் என்று சொல்லும் போது ஏதாகிலும் ஒரு பொல்லாங்கான காரியம் இருதயத்துக்குள்ளே வருகிறதான வேலையிலே
அவன் தேவனுக்கு பிரியமற்றவனாய் மாறுகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்ன? அழகா சொல்ல என்ன? 13ஆம் வசனம், மனுஷருக்கு நேரிடுகிறதான சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த சோதனை ஆண்டவர் கொடுத்தாரா? யார் கொடுத்தது? யோசனை பண்ணி பாருங்க. இந்த சோதனை யார் மூலமா வந்தது? இந்த அற்பமான உணவுன்னு சொன்னது யாரு? இவங்க தான் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லல பாருங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு சொல்றதான காரியம். அல்லேலூயா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிற நம்ம என்ன பண்றோம்? நம்ம சில வேளையில நம்ம அந்த அறிக்கை எப்படியாக இருக்கும், ஆனால் அவைகள் சோதனை தான். இல்ல நான் சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன? அவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே காரியம் பாருங்க என்னமா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன பண்ணுவாரா? நமக்கு உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஞானஸ்தானம் பெற்றாங்க, ஞானஸ்தானத்துக்குள்ளே நடந்தாங்க, ஞான போஜனத்தை புசித்தாங்க, ஞான கண்மலையாக தண்ணீராகி ஞான பானத்தை அவங்க குடித்தாங்க. அவர்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியம் எதுன்னு சொன்னா தப்பித்துக் கொள்ளும் போக்கு. எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், இச்சைகள் வந்தாலும் கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கு எதுன்னு சொன்னா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனாலே கொடுக்கப்பட்டதான அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒருவனுக்குள் அபிஷேகம் இருந்தால் அவனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் எல்லாவற்றையும் குறித்து அது என்ன பண்ணும்? போதிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இச்சை வருகிறதா? அபிஷேகம் உன்னோடு கூட பேசும். ஹல்லேலூயா. அதற்கு நீ கீழ்ப்படிவாயானால் நீ தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் நீ அந்த கஷ்டத்திலே என்ன பண்ண வேண்டாம்? அமிழ்ந்து போக வேண்டியதுதான் சூழ்நிலை. அவன் தெளிவா சொல்றான், சோதனை இருக்கும். ஆண்டவர் சொன்னார் உபத்திரவங்கள் இருக்கும், இடரல்கள் இருக்கும். ஆனால் இடரல்கள் வரக்கூடாது என்பதற்கு நேற்று கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை அழகாக பேசுறார். என்ன இடரல்கள் இருக்கும், சீசன்கள் இருக்கும், உலகத்தில் இருக்கும். ஆனால் நீ வேதத்தை நேசித்தால் இடரல்கள் இருக்காது. மாறாக உனக்கு என்ன இருக்கும்? மிகுந்த சமாதானம் உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது அழகான சோதனை இருக்குது. ஆனா நீ சோதனை யார் மூலமா வருதுன்னு சொன்னா உன் மூலமா தான், உனக்குள்ளதான் நடக்குது. யாக்கோபு சொல்லுவா என்ன? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்னவா அவனுக்காக என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஜீவ கிரீடத்தை அவனுக்காக வச்சிருக்கிறார். அப்ப சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனாக சோதிக்கப்படுகிறேன் என்று அடுத்த வசனம் சொல்லாது இருப்பானாக. அப்ப சோதனைன்றது யார் மூலமா வருது? விக்கிரக ஆராதனை காரணமா, வேசித்தனம் பண்ணா, அந்த விக்கிரகங்களுக்கு படைச்சதை போய் சாப்பிட்டா, அந்த விக்கிரகங்களை என்ன பண்ணா? வணங்கினா, ஆண்டவரை பரீட்சை பார்த்தா, முறுமுறுத்தா, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்ததனுடைய காரியத்தை நம்ம பார்த்தா வேதம் சொல்லுகிறது என்ன? இச்சை. ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. ஹல்லேலூயா. அப்ப இது யாரால வந்ததுன்னா இச்சையை ஆண்டவர் அங்க வைக்கல, அவங்க இச்சித்தபடியினாலே அது அவர்களுக்கு பொல்லாங்காய் மாறுகிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அதுதான் அந்த இச்சை தான் அவனுடைய பொல்லாப்புக்கு காரணம். அதனால சொல்ல என்ன? பொல்லாங்கானவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், தேவனை நம்புகிறவர்கள், அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் விட்டு நீ விலக வேண்டும் என்று அவன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். உட்கார்ந்துட்டு வருகைக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றது பெருசு கிடையாது. அது எல்லாருமே சொல்லுகிறதான காரியம். ஆனால் மோசே மூலமாக நடத்தப்பட்டதான இந்த ஜனங்கள் அழிவுக்கு காரணம் என்ன?
ஹalleluya. அவர்களுக்குள் அவர்கள் இருதயத்தில் இருந்ததான இச்சையே அவர்களுக்கு பொல்லாப்பாக மாறுகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம இந்த உலகத்தில் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 2025 ஆண்டுகள் இப்ப நம்ம வாழ்ந்த நமக்கு என்ன பண்றாரு, நாம் தப்பித்து அவங்களை தப்பித்துக் கொள்ளும் போக்கு தெரியாம போச்சு, நினைச்சு நிக்க முடியாம போச்சு. ஹalleluya. அபிஷேகம் பெறாதவங்க, அபிஷேகம் இல்லாதவங்க, ஆனா அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர்களோடு கூட இருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணல, ஒன்றையும் செய்யல. ஹalleluya. ஒன்றையும் செய்யல. நடத்துகிறவர் வேற, மனுஷன் நடத்தினாலும் கூட நடத்தப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக அவருக்கு முன் சென்றதான தூதனானவர் அவர்தான். ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன, நம்மை நடத்துகிறவர் யார் என்று பார்க்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன். இப்ப ஆண்டவர் சொல்றார் என்ன, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம், அவைகளிலே நின்று என்ன பண்ணுவாராம், விடுவிப்பார். அது உண்மைதானே, துன்பம் வரும், ஆனா அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கிறவர் அவர்தான். ஆனா அன்றைக்கு அழைத்ததான ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல? ஏன் செய்ய முடியல? ஆண்டவர் இச்சையை ஒருபோது என்ன பண்றது கிடையாது, அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது, ஆதரிக்கிறதே கிடையாது. இச்சா நான் ஏற்கனவே பழம் சாப்பிட்டுட்டா இல்ல, அதனால அது வருதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றது கிடையாது, தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு உன்னை மன்னிக்கிறவர் கிடையாது. ஹalleluya. ஏன் மீண்டும் இதை தொடராதபடி அநேகருக்கு இது இடரலாய் இராதபடிக்கு அந்தந்த சூழ்நிலையிலே அந்தந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்றது, ஆண்டவர் இயேசு உன் கண் உனக்கு இடரலாக்கினா அந்த கண்ணை பிடிங்கி போட்டுருன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்மளால செய்ய முடியுமா? ஆனா அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இவர்கள் யாரு, மீதி இருக்கிறதான ஜனங்களுக்கு இவர்கள் இடரல் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலதான் ஆண்டவரை பரிட்சை பார்க்கும் போது கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கு அவர் கண்ணல் எழுதுவதை பார்க்கிறோம். சங்காரக்கார தூதனை வைத்து அழிக்கிறதை பார்க்கிறோம். அழிக்கிறதுக்காக தேவன் நம்மை படைக்கல, இந்த உலகத்திலே வாழணும் என்பதற்காக தான் தேவன் படைத்து இருக்கிறார். ஹalleluya. இன்னொரு காரியத்தை நான் முன்னே வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்க வேண்டாம், அதில் சொல்லப்பட்டதான காரியம் என்ன, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து வெறுமையாய் இருப்பதற்காக அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வெறுமைக்காக ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கவில்லை, அதற்கு மாறாக இந்த உலகத்திலே ஜனங்கள் குடியிருக்கும்படிக்காக இந்த உலகத்தை படைத்தார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய நோக்கம் வேற, மனுஷனால் இச்சை உண்டாகிறதான வேலையில அவனுக்கு உண்டாகிற இச்சை நிமித்தம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படும் போது தேவன் அங்கே இறங்கி அவர்களை அப்புறப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுதான் உண்மை. அதுதான் அவன் சொல்ற என்ன, கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் எழுதும் போது என்ன, முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தப்பட்டதான அந்த ஜனங்களை நமக்கு முன்னே வைக்கிறதை பார்க்கிறோம். ஞானஸ்தானம் பெற்று ஹல்லேலூயா, ஞான போஜனம், ஞான கண்மலையாக தண்ணீர், இதை எல்லாவற்றையும் அனுபவித்ததான ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் என்ன வழியிலே அழித்து போனாங்க. அழிக்கிறதுக்காக தேவன் இவ்வளவு பிரயாசப்படல. அவர்களை கொண்டு போய் என்ன பண்ணணும், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் நினைத்தார். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு இச்சை அவர்கள் கேட்டுக்கு அதை வழி செய்தபடியினாலே தேவன் வழியிலே அவர்களை அழிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் முடிவு காலத்தில் இருக்கிற நாமும் கூட விக்கிரக ஆராதனைக்காரராக நாம் ஆடக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி கிரயமாக மீட்டதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நீ வாயால சொல்லக்கூடாது. அவர் ஏன் செய்யறான்னு கேள்வி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. அவர் கரத்தில் இருக்குது எல்லாமே. என்ன, பரலோகத்தின் திறவுகள் யார்கிட்ட இருக்குது? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல அவர் பூட்டினா ஒருத்தரும் திறக்க முடியாது, அவர் திறந்தா ஒருத்தரும் பூட்ட முடியாது.
உனக்கு அங்கிருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. அவரை பரீட்சை பார்த்தாரு, சுகம் அவரிடத்தில் இருந்துதான். அவர் விடுதலை கொடுக்காம ஒருத்தன் இந்த பூமியில விடுதலை ஆக முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருந்தாலும் கூட குமாரனுடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியிலே ஒருவனும் ஒரு காரியத்திலும் ஒரு இச்சையிலும் விடுதலை ஆகவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு என்ன? அவர்களைப் போல நீங்கள் ஆகக்கூடாது. அவர்களைப் போல பிரியமற்றவர்களாய் மாறக்கூடாது. எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு கொடுத்ததான பரம அழைப்பு. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.